Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Welcome to Varni Food Channel. இன்னைக்கு நம்ம village ஸ்டைல்ல அடை தோசை எப்படி பண்றதுன்றத பார்க்கலாம். ஊர்ல அம்மா இப்படி தான் பண்ணுவாங்க. இந்த மாதிரி முருங்கை இலை சேர்த்து தான் பண்ணுவாங்க. அது வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அதே சமயம் ரொம்ப ஹெல்தியாவும் இருக்கும். வாங்க அது எப்படி பண்றதுன்றத பார்க்கலாம். நான் ஒரு 4 பேருக்கு தேவையான அளவுக்கு தாங்க அடை தோசை பண்ண போறேன். இப்போ அதுக்கு என்னென்ன பொருட்கள்ன்றதை நான் சொல்றேன். பெரிய டம்ளர்ல 1/2 டம்ளர் பச்சரிசி, 1/2 டம்ளர் இட்லி அரிசி, சின்ன டம்ளர்ல 1/2 டம்ளர் கடலைப்பருப்பு, 1/2 டம்ளர் துவரம் பருப்பு, 1/2 டம்ளர் பாசிப்பயிறு, நீங்க பாசிப்பருப்பு கூட போட்டுக்கலாம், 1/2 டம்ளர் உளுந்தம்பருப்பு. இது எல்லாத்தையும் நம்ம ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சிரலாங்க. பாருங்க இப்போ நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி இலை, 10லிருந்து 12 சின்ன வெங்காயம் முழுசாக சேர்த்துக்கலாம். ஒரு 4 வத்தல், ஒரு பெரிய துண்டு இஞ்சி, ஒரு 5 பூண்டு பல், 1 ஸ்பூன் மிளகு, தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம கொஞ்சம் கொரகொரப்பாக ஆட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள் இப்போ நான் அரைச்சி எடுத்துட்டேன். கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துருக்கேன். அடை தோசைக்கு வந்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்தால் நல்லாயிருக்கும். இப்போ இது கூட நம்ம கொஞ்சம் முருங்கை இலையை சேர்த்துக்கலாம். முருங்கை இலையை தனித்தனியாக ஆஞ்சி எடுத்து கழுவி சேர்த்துக்கோங்க. இந்த அடை மாவில் முருங்கை இலையை நம்ம சேர்த்து பண்ணுறப்ப அந்த அடை தோசை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், மணமாகவும் இருக்கும். ஒரு பிஞ்ச் பெருங்காய பொடி போட்டிருக்கேன், 1 ஸ்பூன் சீரகம். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம தோசைக்கல்லில் ஊற்ற ஆரம்பிக்கலாம். பாருங்கள் தோசைக்கல் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம அடை மாவை ஊற்றிக்கலாம். சின்னதாக ஊற்றிக்கிறேன் நான். இப்போது சுற்றி எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சமாக கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். இந்த மெத்தடில் நம்ம தோசை ஊற்றி கொடுத்தோன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து முருங்கைக்கீரை வேஸ்ட் இல்லாமல் சாப்பிட்ருவாங்க. பாருங்கள் இப்போ நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இதே மெத்தட் நீங்கள் இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வர்னி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.